வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம். இன்று என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எனக்கு ஜுரம் இருக்கு, சளி இருக்கு, உடம்புலாம் வலிக்குது, அதனால எனக்கு ஒரு கஷாயம் மட்டும் ஒரு டம்ளர் செய்து கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ உடனே இலைகளை பறித்து இப்போ தயாராக வச்சுருக்கேன். அந்த இலைகளை ஜுரம், உடம்பு வலி, சளிக்கு தேவையான மூலிகைகள்லாம் இருக்குது, என்கிட்ட தோட்டத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் பறித்து இப்போ வச்சுருக்கேன். அது எப்படி அதுக்கு ஒரு கஷாயம் தயார் பண்றது அப்படின்னு காட்ட விரும்புகிறேன். இது பப்பாளி இலை. பப்பாளி இலை இது 60ஆம் பச்சிலை. இது எவ்வளவு ஜுரம் இருந்தாலும் இந்த 60ஆம் பச்சிலை சும்மா பறிச்சு நின்று சாப்பிட்டாலே ஜுரம் சரியாயிடும். இதுவும் அந்த கஷாயத்தை தேவையான கூட்டுக்கலவை மருந்து. இது ஜுரம், சளி, உடல் வலி இதுக்கு ஒரு கூட்டுக்கலவை மருந்து. இது 60ஆம் பச்சிலை. நூனா நூனா சீமை அகத்தி. சீமை அகத்தி சீமை அகத்திலாம் இந்த விட்டு விட்டு ஜுரம் வரும், முறை ஜுரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கஷாயம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஜுரம் வரும்போது வயிற்றுல கீரி பூச்சிலாம் இருக்கும், சில பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதுக்கு இந்த வயிற்றுல இருக்க பாக்டீரியாஸ்க்கு நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இருக்கு இல்லையா, நமக்கு ஜுரம்லாம் வர்றது பாக்டீரியால கூட வரும். அதுக்கு இந்த மூலிகை, சீமை அகத்தி இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டுக்கலவை மருந்தா குடிக்கும்போது ஜுரம் நல்லாயிடும். கல்யாண முருங்கை. இந்த மூலிகையின் பெயர் கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கை சளிக்கு நல்லது, குடலுக்கு ரொம்ப நல்லது. எந்த வயிற்றுல உள்ள என்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த கல்யாண முருங்கைக்கு ரொம்ப நல்லது. இது சளி, ஜுரம் இதுக்கு இது குடிக்கலாம், காய்ச்சி குடிக்கலாம். இந்த மூலிகை பெயர் சீந்தில். சீந்தில் ஜுரத்துக்கு குடிக்கிறது தான். நாங்க எப்பவுமே இந்த கூட்டுக்கலவை மருந்துல ஜுரம் வந்தாலே, சளி ஜுரம் தான், நாங்க எப்பவுமே சீந்தில் இலை சேர்த்து தான் கொடுப்போம். இந்த சீந்திலும் அதுல சேர்க்கிறேன். இந்த மூலிகை பேர் ஆதண்டம். ஆதண்டம் எல்லா ஜுரத்துக்கும், உடல் வலி, ஜுரம், ஆஸ்துமா, சளிக்கெல்லாம், இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மூலிகை. இது பச்சையாவே துவையல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், ரசம் வச்சும் சாப்பிடலாம், கஷாயமும் குடிக்கலாம். இதுவும் ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது. ஆதண்டம். பெருந்தும்பை. பெருந்தும்பையும் நமக்கு ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது. இன்சுலின். இன்சுலின் ஜுரத்துக்கும் ரொம்ப நல்லது. ரணக்கல்லி. இந்த ரணக்கல்லி ஜுரத்துக்கும் கொடுக்கலாம். வயிற்றுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து, புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, குடல்ல புண்ணு இருந்தா ஜுரம் வரும். அதுக்கு இந்த ஜுரம்னாலே இந்த ரணக்கல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். கருந்துளசி. கருந்துளசி சளிக்கு ரொம்ப நல்லது, ஜுரத்துக்கும் நல்லது. நிலவேம்பு. வெயில் காலமா இருக்கிறதால இலை இப்படி இருக்கு, சுருங்கி போன மாதிரி இருக்கு வெயில் காலத்துல. இது இந்த அளவுக்கு போட்டாலே போதும். நிலவேம்பு. இது ஆடாதொடை. ஆடாதொடை இதுவும் சளி, ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது. ஆடாதொடை. ஓமவல்லி. சளி, இருமல், காய்ச்சலுக்கு இது ரொம்ப நல்லது. ஓமவல்லி. வல்லாரை. இந்த ஜுரம் வரும்போது தலையெல்லாம் வலிக்கும், மூளையெல்லாம் சோர்ந்து போன மாதிரி இருக்கும், ஏதாவது மூளையில பாதிப்புகள்லாம் இருக்கும், அதாவது ரொம்ப மூளை சோர்வு வரும். அதுக்கு இந்த வல்லாரை, ஜுரம் வந்தாலே இந்த வல்லாரையும் சாப்பிடணும். கருநொச்சி. இது சளி, இருமல், ஜுரத்துக்கு ரொம்ப நல்ல மருந்து. வலி, உடல் வலி, மூட்டு வலி, கை கால் வலி, ஜுரம் வந்தாலே மூட்டு வலி இருக்கும். அதுக்கு இந்த கருந்துளசி. சிற்றரத்தை.
சிற்றரத்தை. இந்த இலையை வந்து நம்ம அந்த இலையாவே நம்ம வந்து காய்ச்சி குடிக்கலாம். சளிக்கு, தொண்டையில வந்து 2 பக்கம் தொண்டையில வலி இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சித்தரத்தை. கீழாநெல்லி. கீழாநெல்லி இந்த மாதிரி வைரஸ் காய்ச்சல், வெயில் காலத்துல வர காய்ச்சலுக்கு இந்த கீழாநெல்லி, சூடுனால வர காய்ச்சலுக்கு இது நம்ம வந்து கீழாநெல்லி வேரோட அந்த கஷாயத்துல ஒரு செடி போதும். அருகம்புல். இந்த அருகம்புல் எப்பவுமே எல்லா கஷாயம் நாங்க தயார் பண்ணும் பொழுதும் ஏதாவது கூட்டுக்கலை மருந்துல அருகம்புல்லும் நாங்க கட்டாயம் சேர்த்துருவோம். அருகம்புல். கண்டங்கத்திரி பழம். கண்டங்கத்திரி பழம் ஜுரம், இருமல், சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த கண்டங்கத்திரி பழத்தை வந்து நம்ம இந்த கஷாயத்தோட சேர்க்கிறோம். அதனால ஜுரம் வந்தாலும், இருமல் வந்தாலும், எது வந்தாலும் நல்லது. இதுல சின்ன சின்ன விதைகள் வந்திருக்கு, நல்ல பழுத்த பழம் தான் இது. இந்த விதைகள்லாம் போட்டு சேர்த்து நான் காய்ச்ச போறேன். இந்த கண்டங்கத்திரியே சொல்லுவாங்க சித்தர்கள், கண்டங்கத்திரிக்கு பேர் வந்து கண்டால் கத்திரி. எது நோய் வந்தாலும் கண்டவுடன் அது கத்தரித்து சரியாகி விடும் சொல்லுவாங்க. அதனாலதான் இதுக்கு கண்டங்கத்திரி, கண்டால் கத்திரி மருவி கண்டங்கத்திரி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அதனால இந்த ஜுரம், காய்ச்சல்லாம் கண்டவுடன் சரியாயிடும். இப்போ இந்த மூலிகைகளை கழுவிட்டு நான் வந்து கஷாயம் தயார் பண்ண போறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இந்த இலைகளை வந்து இந்த இலைகளை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு இதுல வச்சு இப்போ நான் காய்ச்ச போறேன். இதுல நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுண்ட காய்ச்சணும். இப்ப இந்த மிக்சியில கரிஞ்சீரகம், சதகுப்பை, அஸ்வகந்தா, சுக்கு, வால்மிளகு, திப்பிலி, வெண்கடுகு, வெள்ளை மிளகு இதெல்லாம் சேர்த்து இதுல அரைச்சி இதை பவுடரா வச்சிருக்கேன். இதையும் இதுல சேர்த்து இதுல போடணும், போட்டு காய்ச்சணும். சதகுப்பைலாம் ரொம்ப உடம்புக்கு, ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது சதகுப்பை. இதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். நல்லா சுண்ட காய்ச்சணும். இப்பொழுது இதில் நாட்டு சர்க்கரை போடணும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கஷாயம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வடிகட்ட போறோம். இது நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கசப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இந்த கஷாயத்தை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு இதை நான் கொண்டு கொடுக்க போறேன் இப்போ. நன்றி.